வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு நியூஸ் தமிழ் வந்திருப்பது பெருமையோடு அறிவிக்கின்றோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ். முதலில் திமுகவிலிருந்து திமுகவினுடைய மாணவர் அணி செயலாளர் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். அதே போல அதிமுகவிலிருந்து கோவை வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய பேரறிவாளன் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர். மூவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்ப கோவை மாவட்டம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணம் திமுகவா அதிமுகவான்னு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. திமுக தான் அப்படின்னா அதை எப்படி நியாயப்படுத்துவீங்க? நீங்க தொடரலாம். தமிழ்நாட்டில் முதல் மேம்பாலத்தை அவினாசி மேம்பாலத்தை கட்டி முடித்தார். கட்டி முடித்த கையோடு கோவை என்பது வேளாண் நிலங்கள் செழித்து நிற்கிற நிலம். வளர்ந்து வருகிற தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது. தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிற போது படித்த இளைஞர்கள் எங்கே போகலாம்ங்கிற போது மினி ஊட்டி என்று அழைக்கப்பட்ட இந்த கோவையில் சென்னைக்கு அடுத்தபடியாக முதல் டைட்டில் பார்க்கை இங்கே விளாங்குறிச்சியில் கட்டி முடித்தார். அதோடு நிறுத்தவில்லை. தகவல் தொழில்நுட்பத்தின் நகராக கோவையை மாற்றிவிட்டு சுற்றியிருக்கக்கூடிய இன்றைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளருவதற்கும் சிப்காட் என்று அழைக்கப்படுகிற அந்த சிப்காட் நிறுவனங்களை 13 சிப்காட்களை உள்ளே கொண்டு வந்து முதலில் கோவை வந்தால் யார் வேணாலும் வாழலாம் என்கிற ஒரு தொழில் நகராக உண்டு செய்வதற்கு. அப்போ அன்னைக்கு இருந்த மான்செஸ்டர் என்னாச்சுங்க? அந்த மான்செஸ்டர் பல முறைகளில் இந்த ஊர் தகவல் தொழில்நுட்பம் என்கிற இடத்தில் வளர்கிற போது பெரிய பெரிய கொள்கைகளால் வீழ்ந்து போனது உறக்கப்படுறது. ஆனால் சிறு குறு தொழில்களை மீட்பதற்கு தலைவர் கலைஞர் செய்திருக்கக்கூடிய மகத்தான சாதனையாக பார்க்கப்பட்டது. கோவை மாவட்டம் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் தான் வளர்ந்தது, நல்ல திட்டங்கள்லாம் வந்தது, நாங்க தான் இந்த மாவட்டத்தை முன்னேற்றணும்னா எதை சொல்லி நீங்க நியாயப்படுத்துவீங்க? சொல்லுங்க. விவசாய மக்களுக்காக 70 ஆண்டு கால போராடி கிடைக்காத அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். 1652 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தமிழகத்திலே 9 குளங்களையும் தூர்வாரி குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்த எங்களது அண்ணன் எடப்பாடியாருடைய மாபெரும் அந்த திட்டத்தில் அந்த 9 குளத்தையும் தூர்வாரி இன்னைக்கு கோவை மக்களுக்காக அதை பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்கோம். மேம்பாலங்கள்னு எடுத்தா ஒரு காலத்தில் சென்னையில் இருக்கும். அண்ணன் எடப்பாடியாரும் எங்களது உள்ளாட்சித்துறை அமைச்சர் 50 ஆண்டு காலம் செய்ய முடியாத சாதனைகளை 5 ஆண்டுகளில் செய்து முடித்தோம். நீங்கள் எத்தனை குற்றச்சாட்டு வேண்டாலும் அதுக்கு நான் பதில் கொடுக்க. 5 ஆண்டுகள். இன்னைக்கு எந்த ரோடு, திருச்சி ரோடு எடுத்துக்கோங்க, பாலம், அவனாசி ரோடு பாலம், சத்தி ரோடு பாலம், மேட்டுப்பாளையம் ரோடு பாலம், உக்கடம் பொள்ளாச்சி ரோடு பாலம், பாலங்களின் நாயகன் என்று எங்களுடைய அண்ணன் எடப்பாடியாரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் இன்று பேறு பெற்றிருக்காங்க. கோவை இன்றைக்கு வளர்ந்ததனால்தான் இத்தனை மக்களும் இன்று செழிப்பாக கோவை மான்செஸ்டராக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எடப்பாடி அண்ணன் காலத்தில் கோவையில் அரசு கல்லூரி 6 கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் தான். இப்ப நாம் தமிழர் கட்சி கோவை மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் செய்த சாதனை என்ன? கோவை மாவட்டத்தின் முக்கியமான அடையாளங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோவில் 7ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மருதமலை முருகன் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடக்கிறது. அந்த குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் துண்டறிக்கை பரப்புரை நாங்கள் செய்தோம். காவல்துறையினர் துண்டறிக்கை பரப்புரை செய்த போது துண்டறிக்கையை வீசி எறிந்தார்கள், எங்களை கைது செய்தார்கள். இன்னொரு புறம் நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தோம். சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது மருதமலை முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னது. இது எங்கள் சாதனையாக நாங்கள் பார்க்கின்றோம். சர்வதேச விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திலிருந்து 800 மீட்டர் தொலைவில் சட்டத்திற்கு விரோதமாக ஒரு மதுபான கடைகள் இயங்கி வந்தது. அந்த மதுபான கடையை எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துட்டு கடந்து போனாங்க. ஆனால் கலாய்வு மேற்கொண்ட போது நாம் தமிழர் கட்சி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பேரறிவாளனும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நேர்ஜியும் இணைந்து
நாங்கள் சட்டத்திற்கு விரோதமாக இயங்கி வந்த டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கினோம். இது நாங்கள் சாதனையாக பார்க்கிறோம். 2021 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு 2 முறை வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. கோவை மாநகராட்சிக்கு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனத்தின் மூலமா இந்த சூயஸ் என்ற தனியார் நிறுவனத்துடன் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம், இதை வந்து திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மிக கடுமையா எதிர்த்தீங்க. எவ்வளவு போராட்டங்கள் பண்ணீங்கன்றது கோவை மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே ஏத்துக்கிட்டீங்களே, இன்னைக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறீங்களே. சுப்ரீம் கோர்ட் வந்து இங்கே போராடிய பல அமைப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றம் நாடும்போது உச்சநீதிமன்றம் அந்த கான்ட்ராக்ட் வந்து ரத்து பண்ணக்கூடாது உத்தரவு போடுது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அது இன்னைக்கு தொடர்ச்சியா இருக்கு, மக்களுக்கு குடிநீர் போய்க்கிறது. காந்திபுரம், உக்கடம், பீளமேடு அரசு மருத்துவமனை, சிங்காநல்லூர், ஹெப்ஸ் கல்லூரி, அந்த கோவை ரயில் நிலையம் ஆகிய இடங்கள்ல வந்து ரயில் பாதைகள் அமைக்கப்படும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த சுரங்க பாதைகள் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை இன்னும் செய்யலன்னு மக்கள் சொல்றாங்க. சுரங்கப்பாதைகள் 3க்குமே நீங்க சொன்ன 3 இடம், ஹோப்ஸ் பிளஸ் மருத்துவமனை பிளஸ் காந்திபுரம். காந்திபுரத்து ரயில்வே பாலம் இல்லை, ரயிலுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. ஆனால் காந்திபுரத்திலிருந்து சக்தி ரோடு, நீங்க காந்திபுரத்திலிருந்து டிவைஸ் சரவணம்பட்டி போகிற ஒரு சக்தி ரோடுக்கு நிலம் ஆர்ஜிதம் எடுக்கப்பட்டு இப்போது சாலை மேம்பாட்டு பணி நடந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே நேராக பார்க்கலாம். அடுத்து இப்போ இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பணி, அண்ணன் சொன்னார்ல 270 கோடியில் இன்னைக்கு அண்ணன் வந்து பெத்து பேப்பர் எழுதிட்டு போயிட்டாங்க. திட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு தலைமை மருத்துவமனை, ஒரு கோவை தலைமை மருத்துவமனை சிறப்பாக இருக்குன்னா நீங்க தானே கட்டியாகணும். இல்லை, அதை அக்னாலஜ் பண்ணி ஆகணும்ல, அது எந்த மாற்று கருத்தலையே அதை அக்னாலஜ் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா அண்ணன் வந்து ஒவ்வொரு முறை சொல்லுகிற போது நாங்கள் வந்து இத்தனை பர்சன்ட் அது எத்தனை பர்சன்ட் மக்களுக்கு தெரியும். 1040 கோடியை ஒதுக்கிட்டு வெறும் 86 கோடிக்கு நட்டு வச்சுட்டு போனா மீண்டும் நிறைவேற்றணும். நாங்க ஒண்ணு ஐயா கலைஞர் கட்டிட்டாருன்னு சாஸ்திரம் பார்த்து சடங்கு பார்த்து தலைமைச் செயலகத்தை மூடுற கோஷ்டி நாங்க இல்ல. பரவாயில்லைங்க, மக்கள் பணம் மக்களுக்கு பயன்பட்டு நம்புறவங்க. அவினாசி மேம்பாலம் கட்டுகிற போது வெறும் 86 கோடி ஒதுக்கி வச்சாங்க. 1040 கோடியை ஒதுக்கிட்டு கட்டி முடிச்சுட்டு அடுத்து அங்கே நீலாம்பூர் ஜங்ஷன் வர 5 கிலோமீட்டருக்கு திட்டத்தையும் கொடுத்தாச்சு. கூடுதலாக அந்த குற்றச்சாட்டோட வந்துடுறேன். நீங்க சுரங்கப்பாதை இருக்கிறதுனால அண்ணன் சொன்னாரு பன்னாட்டு விமான நிலையத்துக்கு நாங்க வந்து ஒதுக்கிட்டேன்னு. அவங்க மோடி பெருமரியாதைக்குரிய டாடியிடம் கேட்டு சொல்லுங்க. பரவாயில்ல ஐயா வந்து நாங்க 220 கோடி ஒதுக்கின்றாரு. மொத்தம் 2568 கோடி நிலம் எடுத்து கொடுத்து நாங்க நிலத்தை கொடுத்தாச்சு. நேற்று முன்தினம் தான் வந்து ஒரு பூமி பூஜையை போட்டு நாங்கள் பன்னாட்டு மாநிலத்தை கட்ட போறாங்க. இங்கே நெரிசலை குறைப்பதற்கு அதுக்கடுத்து 3 ஆய்வுகளை செஞ்சு தம்பி சுரங்கப்பாதையை கேட்டீங்க. சுரங்கப்பாதை வழியிலாட்ட கூட இன்னைக்கு என்ன பண்ணலாம் நீங்க கேட்கலாம், அன்னைக்கு சொன்னீங்களேன்னு. அதுக்கடுத்து வளர்கிற நகரங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்ரோ திட்டம் வேணும்னு நாங்கள் கொண்டு வந்தோம். மெட்ரோக்கான ப்ராஜெக்டை கொடுத்தோம். மெட்ரோக்கான ப்ராஜெக்டை ஒவ்வொரு முறையும் 6 முறை கோயம்புத்தூர் வந்த மரியாதைக்குரிய நாட்டுடைய பிரதம அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கிற கூட்டணி கட்சியுடைய தலைவர் இதுவரை ரிஜெக்ட் பண்றாரு. காரணம் கேட்டா சொல்றாரு கோயம்புத்தூர்ல 7 லட்சம் மக்கள் அங்க இருக்காங்க. இல்ல நீங்க டிபிஆர் சரியா செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி. அதான் அந்த டிபிஆர் ஏன் சரியா செய்யலன்னு சொன்னாங்கன்னா பெருமரியாதை அவங்க என்ன சொன்னாங்க, 7 லட்சம் மக்கள்ட்டாங்க. அண்ணன் தான் சொன்னாரு நகரத்தை விஸ்திரம் பண்ணிட்டோம், 100 வார்டு ஆக்கிட்டோம், கவுண்டம்பாளையத்தை வடவெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. 100 வார்டு எப்படி ஆக்குனீங்க? 24 லட்சம் மக்கள் வந்துட்டாங்கன்னு அறிக்கை கொடுத்து 100 ஆக்குனீங்க. 24 லட்சம் மக்கள் வந்ததை பொதுமக்களுக்கு சொன்ன நீங்க நரேந்திர மோடிக்கு புரிகிற ஹிந்தி மொழியில சொல்லாம விட்டீங்களா? அவர் எப்படி வெறும் 7 லட்சம் மக்கள் கேட்டாங்க. அப்ப நகரத்துடைய அந்த போக்குவரத்து குறைப்பதுக்கு தான் புறநகர் பக்கம் வளர்க்கிறதுக்காக மெட்ரோ கொண்டு வந்தோம். இப்ப நாங்க இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம்னு சொல்றேன். நீங்க இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதி 103ல நொய்யல் ஆற்றை நாங்க வந்து சுத்தப்படுத்துவோம்னு சொல்லிருக்கீங்க. ஆனா செய்யவே இல்லை, எதுவுமே செய்யல. கடந்த ஆட்சியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 320 கோடி ரூபாய் ஒதுக்கணும்னு மரியாதைக்குரிய இன்றைய பழைய அமைச்சர் சொன்னாரு. ஆனா திட்டத்தை குளத்தை துருவாரதோ முடிச்சிட்டாங்க. அந்த திட்டத்துக்கு அடுத்து இப்ப கரைகளை மேம்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிருக்கோம். இது ஒரு நாளில் பாடுபடுத்தியது இல்லை. இது அரசுகளை குறைச்சதை விட பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய சீரோ வந்துச்சு. படிப்படியா செயல்படுத்திக்கிருக்கோம். தொடர்ந்து வேலை நடந்துக்கிருக்கு. இல்ல இப்ப கடந்த ஆட்சி சரியில்லை அப்படிங்கறதுனால தான் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நம்ம வச்சுப்போம். ஆனா அதை சரி பண்ணிருக்கணும்ல. ஏன்னா ரொம்ப முக்கியமான நதி இல்ல, நீரை முக்கியமா கொடுக்கக்கூடியது. ஏன்னா நீங்க இங்க பொல்யூட் பண்றதுனால இங்க ரசாயன கழிவுகள், இங்க நிறைய வீட்டு கழிவுகள் எல்லாமே கலக்கிறதுனால அடுத்து திருப்பூருக்கு போறப்ப அது இன்னும் பொல்யூட்டா மாறிடுது, இன்னும் நிறைய சேதம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இல்லை, நொய்யலான ஆற்றை சீர்படுத்துறதுக்கு கடந்த முறையே ஜீவோ போடப்பட்டு இப்போது திட்டம் அவங்க வந்து சொன்னாங்க இந்த குளங்களை சுத்தப்படுத்த சொல்லி அதை தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு 7 குளங்களை வந்து மீண்டும் மறுசீரமைப்படுத்தி இன்னைக்கு குளங்களுக்கு நீர் வர ஆரம்பிக்குது. அவங்க ஒரு 6 குளத்தை இது பண்ணாங்க, நாங்கள் 7 குளத்தை மேம்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு ஆற்றுக்கரையோர்களை ஏறத்தாழ பேரூர் வரை வந்து அதுக்கான பணிகள் இருக்கு. இது ஒரு நாள் செய்வதில்லை, ஒரே நாள் மிஷின் வச்சு அடிக்க முடியாது. நீங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் தான் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி
படிப்படியாக கொண்டு வருது. அந்த திட்டம் தொடங்காமல் இருந்தால் நான் கேட்கணும். நீங்கள் வாக்குறுதி சொன்னீங்களே தொடங்கலன்னு முழுக்க மறைக்க முடியாது. திட்டம் தொடங்கப்பட்டு இன்னும் 2-3 ஆண்டுகளோடு ஆகும். ஏன்னா அது தொடர்ச்சியாக செய்வது. ஏன்னா நீண்ட ஆழமாக ஒரு நதியை மீட்டெடுப்பு வந்து ஒரு நாளில் செய்கிற வேலையல்ல, தொடர்ச்சியாக செய்து இப்போ தொடங்கி இருக்கிறோம். இப்போ அதிமுக சார்பில் இப்போ அண்ணன் நீங்கள் பேசும்போது நிறைய குறிப்பிட்டீங்க, அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்தோம், இருக்கிற தமிழ்நாட்டிலேயே கோவையில் தான் அதிகமான பாலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த கோவை மைசூர் தேசிய நெடுஞ்சாலை இந்த அகலப்படுத்தக்கூடிய பணி அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இங்கிருந்து மைசூருக்கு ஒரு 6 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆட்சி காலத்துலாம் தொடங்கப்பட்டது. அது அப்பவே சரி பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப ஆளுங்கட்சி இல்லை, அதனால அதை வேகமா செய்ய முடியலன்னு குறையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா கோவை மக்கள் திமுகவை காட்டிலும் உங்களை தான் நம்பியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் இல்ல குற்றச்சாட்டு 10 தொகுதிகளை உங்களை தான் வெற்றி பெற வச்சிருக்காங்க. நீங்க ஏன் செஞ்சு கொடுக்கல? பாராட்டல. நீங்க ஏன் செஞ்சு கொடுக்கல? உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. நல்ல கேள்வி, நல்ல பதில். கரெக்டா பதில், நல்ல பதில் தரேன். 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 2021 நிதி ஒதுக்கி சட்டமன்றத்தில் 4 முறை கேள்வி கேட்டேன். ஒரு மந்திரி பதில் சொல்றது இல்ல. நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு 4 மந்திரி உனக்கா எனக்கா உனக்கா. என்னங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கியாச்சு. தம்பி அழகா சொன்னார், மேம்பாலத்துக்கு நிதி சட்டியில இருந்தா தானே அகப்பிக்கு வரும். எவ்வளவு தம்பி சட்டியில நாங்க கொண்டு வந்து வச்சிட்டோம். எவ்வளவு வச்சீங்க? 86 கோடி வச்சீங்க. இல்ல 1000 அந்த நாங்க போட்ட நிதி அத்தனை நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனா நாங்க ஆட்சிக்கு திருப்பி வந்தா நாங்க செஞ்சிருப்போம். இல்ல அமைச்சர் ஏவா வேலு பதில் சொல்லியிருந்தாரு, 38 கோடி வந்து நிதி ஒதுக்கி இருந்தா சொல்லியிருந்தாரு. நீங்க கேட்ட கேள்வி தம்பி உங்களுடைய இதுல நான் குறுக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 38 கோடியா 48 அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? எடப்பாடியார் போட்டார். எங்களுடைய எடப்பாடியார் போட்டு வேலுமணி அவர்கள் பூஜை செய்து பாலங்கள் வெட்ட 309 பில்லருக்கு 119 பில்லர் நாங்க கட்டி முடிச்சோம். இடையில கொரோனா காலத்தினால் 2 வருடம். எந்த திட்டம் பத்தி கேட்டாலும் நம்ம உடனே சொல்றது கொரோனா பலியை போட்டுறோம். நீங்க இப்ப ஊரடங்கு உத்தரவு இருந்தது, ஊரடங்கு லாக்டவுன், அந்த டயத்துல ஊரடங்கு உத்தரவு நம்ம தானே போட்டோம். ஆமாங்க, மக்களை காப்பாற்றணுமா வேண்டாமா? 38 கோடி ஒதுக்கி இன்று 5.5 வருடங்களாக அந்த பணம் தூங்குது. இதை சட்டமன்றத்தில் நான் பேசிய போது மேலகு சபாநாயகர் அவர்கள் இந்த வார்த்தையை சபை குறிப்பிலிருந்து எடுக்க நீங்க வேண்டாம் பாருங்க. நாங்க கொண்டு வந்தோன்ற ஒரே காரணத்துக்கு தம்பிப்ப சொன்னார்ல, நாங்க நிதி ஒதுக்கியும் அவங்க செய்யல. நேற்றைக்கு போன ஏப்ரல்ல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கேன். நான் ஆதாரத்தோட சொல்றேன், நீங்க சட்டமன்ற பதிவேட்டுல பாருங்க. அந்த பதிவேட்டுல நான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கேன். இல்ல இப்ப நீங்க தான் சொல்றீங்க காவிரியில மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு 23 நாட்கள் நாங்க அவையை முடக்கணும்னு சொல்றீங்க. அப்படி முடக்கி இருக்கறாங்கல, மக்கள் தான் 10 தொகுதி கொடுத்திருக்காங்களே, முடக்கனா குடுக்கட்டா தூக்கி போட்டுறீங்கல்ல. இல்லங்க நீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து அதுக்கு போராட்டம் செஞ்சு கொண்டு வரணும்ல. மக்கள் உங்களை தான முழுசா நம்பினாங்க. கண்டிப்பா இந்த கோவை மக்கள் இப்ப இல்லங்க, காலங்காலம் இந்த கோவை மக்கள் அண்ணா திமுக தான். இது இப்ப இல்ல. ஓகே ஒரு நிமிஷம். நொய்யலாற்றை பத்தி தம்பி சொன்னார். நொய்யலாற்று என்னுடைய வீடு புட்டுவிக்கு முன்னாடி இருக்கு. அதுவரை இருபக்கம் கரையேற்றி கட்டி முடிக்கப்பட்டது. இவர்களுக்கு என்ன தெரியுமா? மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்ங்கிற மாதிரி. இல்ல நம்ம ஆட்சி காலத்துல பூ நதி மாதிரி தான ஓடிட்டு இருந்தது. சுத்தம் பண்ணல சார் நிறைய காலத்துல. சரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நாங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தா அதை முடக்கணும் தம்பி. அந்த தலைமைச் செயலகத்தை அது நீங்க சரியா கட்டியிருந்தா நாங்க விட்டுருப்போம். இன்னைக்கு பொதுமக்களுக்கு எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு அங்க மருத்துவமனை அதை பயன்படுத்துறாங்க. நாங்க ஒண்ணு எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போகலையே அந்த தலைமைச் செயலகத்தை. நொய்யலாறு சுத்தப்படுத்த நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க தாங்க எடுத்து இதுவரைக்கும் வந்துச்சு. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. இல்லங்கய்யா 10 வருஷம் நம்ம ஆட்சி இருந்தது. 10 வருஷம் சார். 10 வருஷத்துலயும் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு முன்னாடியும் கூட கோவை மக்கள் அதிகமா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அப்ப கோவையினுடைய உயிர்நாடி ஜீவாதார பிரச்சனையா இருக்கக்கூடியது நொய்யலாறு, சரிங்களா? சிறுவாணி தண்ணி முக்கியமான தண்ணி. இப்ப இந்த ரெண்டுமே மக்களுக்கு கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கு. கழிவு நீர் ரெண்டுலயுமே கலக்குது சார். நொய்யலாத்துக்கு கொண்டு வந்த திட்டமே நாங்கள் 2016 கொண்டு வந்து 18 பூஜை போடுறோம். நாங்கள் 2 ஆண்டு காலத்தில் இவ்வளவு 10-15 கிலோமீட்டர் அளவுக்கு அதை செப்பனிட்டு சரி செய்திருக்கோம். அதுக்குள்ள ஆட்சி மாறிடுச்சு.
நிதி அங்கேயே தானே இருக்கு, நாங்கள் தூக்கி பாக்கெட்டில் எடுத்துட்டு போகலையே. இல்லங்க ஐயா, சரி ஓகே. இன்னொன்னு நிதி ஒதுக்கி சும்மா இருக்கின்றாங்க, ஒரு வேகமா உங்க பதில். நிதி ஒதுக்குனீங்க, நீ திட்டத்தை நிறுத்தணுமா? நீ திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கு. நீங்க அதாவது இல்லன்னா 5 வருஷத்துல சரி பண்ணிருக்கலாம். அவங்க சரியா ஆட்சி நடத்தலன்னா அவங்க கிட்ட ஆட்சி கொடுத்தாங்க மக்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க 5 வருஷத்துல மக்கள் மீது அக்கறை கொண்டு அதை சரி பண்ணிருக்கலாமே. முன்னுதாரணமான ஒரு நதியா மக்கள் மீது அக்கறை கொண்டனால தான் கோவை குடிநீர் நிதியும் ஒதுக்கியாச்சுன்னு அவர் சொல்றாரு. அப்ப நீங்க வந்த உடனே வேகத்துல அதை பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியில்லை. ஏன்னா 505 வாக்குறுதியில 103வது வாக்குறுதி முதலமைச்சர் வந்து நின்னு பேசுறப்ப அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு. அப்ப அதை சரி பண்ணிருக்கலாமே. நம்ம மக்கள் மீது அக்கறை கொண்டதுனாலதான் நொய்யல், மக்கள் மீது அக்கறை கொண்டதுனாலதான் நொய்யலை மீண்டும் அவங்க ஒதுக்கு நிதி கூடுதல் நிதியை ஒதுக்கி அந்த புட்டு வைக்கின்னு சொன்னார்ல, பாதி தூரம் நீங்க சுத்தப்படுத்திருக்கு. இது ஒரு நாள் வேலை இல்லை. நாங்க அந்த திட்டத்தை அவங்க நிறுத்தினாதான் சிக்கல், தொடர்ச்சியா ஏற்படுத்துவாங்க. அந்த 38 கோடிக்கு கொஞ்சம் பதில் சொல்றேன். ஏன்னா மந்திரியே பதில் சொல்லல. ரெண்டு பேருமே போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வரல. மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு தவறான தகவல் அது மக்கள் குற்றச்சாட்டு. அதாவது சத்தியமாக பதிவேற்று இருக்கு. கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒதுக்கப்பட்ட தவறான நாங்க சொல்லல. இன்னைக்கு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா இல்லையா? திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அவ்வளவுதான். ஆரம்பிக்கப்பட்டதுலயே தானே இருக்கு. என்கிட்ட 20 ஆரம்பிச்சாலும் போக முடியும், ஆரம்பிச்சாலும் போக முடியும். அதாவது சக்தி ரோடுங்கிறது ஒரு நாள் சிக்கல் இல்ல. பல ஆண்டு காலமாவே சக்தி ரோடு 2 அரசுகளுக்கும் சவாலா இருந்தது. ஏன்னா நெருங்கிய சாலைகளை தொடங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு சாலை தொடங்கியாச்சு. தொடங்கி அவர் தொடங்கினது எங்க? அந்த ஒரு கேள்வி ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. இல்ல அவரும் பேசணும், அவர் பேசணும். நீங்க என்ன சார் 38 கோடி பெட்ரோல் பாலத்துல இருந்து சூர்யா வரைக்கும் நிலம் கொடுப்பதற்கு நில உரிமையாளர் ஒத்துக்கிட்டாங்க. நான் பலமுறை அவங்களோட பேசியிருக்கேன், கலெக்டர்கிட்ட கொடுத்திருக்கேன். ஆனா அந்த இடத்துல இவர் தம்பி சொல்ற ஒரு வேலை நடக்கும். சரி ஓகே ஓகே, நன்றி. அவர் பேச நொய்யலாற்றுல வந்து மக்கள் குப்பை கொட்டினா பரவாயில்ல, இருகூர் பேரூராட்சியில நொய்யலாற்றோட லட்சணத்தை பாருங்க. இது யாரோட ஆட்சின்னு கேளுங்க. தம்பி கொடுக்கறாரு, இது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுங்க தம்பி. ஐயா 2 பேரோட ஆட்சியில இருந்தாங்க கொட்டிருக்காங்க. 2 பேரோட ஆட்சியில அடுத்து அரசு மருத்துவமனை பாத்தீங்களா எப்படி இருக்கு? நாங்க தான் கட்டி கொடுத்தோம்னு சொல்றாங்க. இப்போ கர்ப்பிணி பெண்கள் ஸ்கேன் எடுக்க வந்த கர்ப்பிணி பெண்களுக்கு உட்கார்றதுக்கு இருக்கே இல்லாம தரையில உட்கார வச்சிருக்காங்க. சரி, இதை நீங்க அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? நீங்க அதிகாரிகள் கவனத்துக்கு ஊடகத்துல வந்தது அரசு மருத்துவமனையோட கட்டமைப்பு உள்கட்டமைப்பு சரியில்லை. சோஷியல் மீடியால வாட்ஸ்அப்ல யாரோ ஏதோ போட்டு போயிடுவாங்க. இல்ல வாட்ஸ்அப்ல முக்கியமான ஊடகம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் வெளியிட்ட தகவலை நான் பதிவு பண்றேன். நான் ஒருவேளை தவறா பதிவு பண்றேன் அப்படின்னா ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் வழக்கறிஞர் தான், என் மேல வழக்கு தொடுக்கலாம். இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கியா பெரும்பாலும் பார்க்கப்படுறது இளைஞர்கள் தான். இப்ப விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின்னாடி நாம் தமிழுடைய ஓட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அடிப்படையில நான் ஒரு விஜய் ரசிகர். விஜயோடைய முதல் நாள் முதல் காட்சி எல்லா திரையரங்களும் நான் போய் பார்ப்பேன். முதல் நாள் முதல் காட்சி போய் பார்ப்பேன். ஆனா எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. தலைவன் என்பவன் யார், நடிகன் என்பவன் யார் என்பது எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதல் என்ன மாதிரி தான் இங்க உட்காந்துருக்கோம் எல்லாரும் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இல்ல டிவிக்கே வந்துருச்சு, அதனால வந்து இளைஞர்கள்லாம் வந்து டிவி கேக்கு போயிருவாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு 8% வாக்கு, இளைஞர்களுடைய வாக்குனே வச்சுப்போம். இந்த 8% வாக்கு தான் டிவிக்கே உடைய வாக்கா? கோவை கல்வியிலும் சிறந்த ஒரு மாவட்டமாக ஒரு பெரிய மாநகராட்சியாக இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோவை மாவட்டத்துக்கென்று பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்துல கடந்த 5 வருஷமா துணைவேந்தர் இல்ல. துணைவேந்தரே இல்லாம ஒரு பல்கலைக்கழகம் எப்படி செயல்படும்? இந்த துணைவேந்தரை நியமிப்பதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்க செஞ்ச போராட்டம் என்ன? நீங்க முதல்ல ஒரு நிமிஷம் சொல்லலாம். அண்ணா நீங்க சொல்லலாம். மாநில அரசு துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரத்தை பல நாள் போராட்டத்துக்கு எடுத்து சட்டமன்றத்தை நிறைவேற்றி நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் முதல் அனுமதி கொடுத்து உச்சநீதிமன்றத்தை உத்தரவு வாங்கியாச்சு. கொல்லைப்புறத்தில் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்கிற நேற்று தமிழ்நாட்டை விட்டு போன ஆர்.என். ரவி அவர்கள் கொல்லைப்புறத்தை போட்டு வச்சு உட்கார்ந்துருந்தாரு. நீதிமன்றத்தை திருப்பி வச்சு தடையை வாங்கிட்டு பல்கலைக்கழக வேந்தர்களை மாநில அரசு நியமிக்க கூடாதுங்கிற ஸ்டே இன்னைக்கு இருக்கு. அதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ணுங்கிறத நாட்டு மக்கள் அறிவார்கள். ஒட்டு மொத்தமாக பாஜக ஆளாத கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு 3 மாநிலங்களையும் பல்கலைக்கழக மானியக் குழு நிதிகளை கொடுக்காமல் வைப்பது, துணைவேந்தர்களை அந்தந்த மாநில அரசு நியமிக்க கூடாது என்பது, மாநில அரசு நியமித்தாலும் 3 பேர் தேடுதல் மாநில அரசே நியமிக்கலான்ற தீர்ப்பு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தீர்ப்பு வந்த பின்னாடி சாமிநாதன்ல அத்தராத்திரில போய் எப்படி உத்தரவாங்க பாத்தீங்களா இல்லையா? இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக போராடி இந்தியாவுக்கு
வேந்தர்களை, குறிப்பாக பெரும் மரியாதைக்குரிய அம்மையார் எம்ஜிஆர், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயர் இருக்கிற மீன்வளக் கல்லூரியின் பெயரை கூட மாற்றுவதற்கு ஆளு முயற்சி பண்ண போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் போராடியது. பல்கலைக்கழகத்து பெயர்களையும் வேந்தர்களையும் நியமிப்பது மாநில உரிமை நாங்கள் உத்தரவு வாங்கி வச்சோம். சுப்ரீம் கோர்ட்ல கொல்லைப்புறத்தில் அத்தராத்திரில் RSS கும்பல் போய் நீதிமன்றத்தை நாடி உத்தரவு வாங்கின பின்னாடி ஒரு நீதியரசர் கோடைகால விடுமுறையில யாருக்கு தெரியாம ஸ்டே கொடுத்தாரு. அதையும் அடுத்த 2 நாள் கழிச்சு உச்சநீதிமன்றம் போயிட்டு இன்னைக்கு நவ்டேஸ் டுடே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கு. இதுதாங்க இப்ப கோவையில நம்ம இந்த பல்கலைக்கழகம் எவ்வளவு முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இங்க எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கூடுதலா இருக்கிறாங்க. அப்ப அவங்க செய்யறாங்களோ இல்லையோ நீங்க அந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஏன் செய்யல? நாங்க அதிகாரத்துல இல்ல ஐயா. இது பதில் இல்லைங்க ஐயா. சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, உங்களுக்கு வழக்கறிஞர் பிரிவு இருக்கு, உச்சநீதிமன்றம் இருக்கு. அதெல்லாம் அது சொல்றதுக்குள்ள அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். நீங்க தர்ணா போராட்டம் பண்ணிருக்கணும். அரசுக்கு அழுத்தம் பலமுறை கொடுத்தோம். நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போதே அவர் என்ன சொன்னார்? இது பாரதியார் பல்கலைக்கழகம் எங்களது நிறுவனர் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது தொடங்கப்பட்ட இலக்கம். அதனால தான் இவங்க அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை போட மாட்டாங்க. தமிழ்நாடு மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேரோட குறிப்பிட்டனா அவங்க பேருக்கு மீன்வளக் கல்லூரி இருக்குது. அதையும் சொல்றேன். அன்பு தம்பி சொன்னாரு, எங்களுடைய அம்மாவுடைய பேரில் உள்ள அந்த பல்கலைக்கழகத்தை பேர் மாற்றவே முடியாது. அது நாங்கள் சட்டை ஏற்றி கொண்டு போய் கவர்னர்கிட்ட ஒப்புதல் வாங்கி எல்லாம் வந்தாச்சு. தன்னால் எது செய்ய முடியாதோ உடனே கொல்லைப்புறம் பாஜக அரசு, உனக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரத்துடைய துஷ்பிரயோகம் பண்ணாம நீ அந்த அதிகாரத்தை சட்டத்துப்படி போட்டிருக்கலாம்ல.